அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே, நீங்க மார்க்கெட் பக்கம் போனீங்கன்னா கவனிச்சிருப்பீங்க. ஆட்டுக்கறி கடை வாசல்ல ஒரு தட்டுல ரத்தத்தை அப்படியே கட்டி கட்டியா ஜெல்லி மாதிரி அடுக்கி வச்சிருப்பாங்க. பார்க்கிறதுக்கே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும். ஆனா இந்த ரத்தத்தை சாப்பிடக்கூடாதுன்னு குர்ஆன் ஏன் தடுக்குது? இது வெறும் மத கட்டுப்பாடு தானா? இல்ல இதுக்கு பின்னாடி பெரிய சயின்ஸ் இருக்கா? வாங்க பேசலாம். குர்ஆன்ல அத்தியாயம் 5 வசனம் 3 இறைவன் ரொம்ப தெளிவா சொல்லிட்டான். உங்களுக்கு ரத்தமும் தானாக செத்ததும் தடை செய்யப்பட்டுள்ளது. அதே போல அத்தியாயம் 6 வசனம் 145ல ஓடக்கூடிய ரத்தம் அசுத்தம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏதோ ஒரு திரவத்தை ஏன் அசுத்தம்னு குர்ஆன் சொல்லணும்? இதை ஆய்வு பண்ண பிரபல அமெரிக்க எக்ஸ்பர்ட் மற்றும் நியூட்ரிஷனிஸ்ட் டாக்டர் பாலக் என்ன சொல்றாருன்னா, இரத்தம் என்பது உடலின் கழிவு தொழிற்சாலைங்கிறார். அவர் என்ன விளக்குறாருன்னா, உடல்ல இருக்கிற அத்தனை நச்சுக்களும் டாக்ஸின்ஸ் யூரிக் அமிலமும் கடைசியா ரத்தத்துல தான் வந்து முடியும். அதை விட முக்கியமா விலங்குக்கு ஏதாவது நோய் இருந்தா அந்த வைரஸ் பாக்டீரியாக்கள் எல்லாமே ரத்தத்துல தான் ஆக்டிவா இருக்கும். நாம அந்த ரத்தத்தை சாப்பிடும்போது அந்த விலங்கோட நோய்கள் நேரடியா நம்ம உடம்புக்குள்ள என்ட்ரி கொடுத்துரும். இது நம்ம லிவரையும் இதயத்தையும் மோசமா பாதிக்கும்னு அவர் எச்சரிக்கிறார். பாத்தீங்களா, 1400 வருஷத்துக்கு முன்னாடி வந்த குர்ஆன் வசனம் இன்னைக்கு இருக்கிற நவீன அறிவியலோட எப்படி பொருந்தி போகுதுன்னு. அதனாலதான் சுத்தமான முறையில ரத்தத்தை வெளியேற்றிட்டு சாப்பிடுற ஹலால் முறை ஆரோக்கியமானதுன்னு சொல்லப்படுது. இந்த தகவல் புதுசா இருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.